அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நல்லபடியாக ஒரு வாரம் கழித்து ஆஃபீஸ் வந்துட்டேன். நான் ஆல்ரெடி வீடியோ எடுத்து போட்டிருந்தேன். ஒரு வாரம் ஆச்சு ஆஃபீஸ் இருந்தால் நான் போகல அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இன்றைக்கி நான் வந்துட்டேன். வண்டி இன்னும் கொஞ்சம் வேலை இருக்குன்னு தான் சொல்லியிருக்காங்க. முழுசாக இன்னும் சரியாகலை. இது வரையிலுமே ஒரு 12,000 ரூபா போல் வண்டி செலவாயிருக்கு. ஏன்னா இன்ஜின் பிரித்து வேலை பார்த்துருக்காங்க. ஏன்னா இப்போ இருக்கிற மெக்கானிக் என்னென்னா ஒரு வேலை அதில் எக்ஸ்ட்ரா இருக்குன்னா தயவுசெய்து அதை சொல்லவே மாட்டேங்கிறாங்க. அது ஏன் இப்படி இருக்காங்க அப்படின்றது எனக்கும் தெரியல. நான் ஒரு மெக்கானிக்கிட்ட கொண்டு போய் கொடுத்தா அவர் 3 நாள் 4 நாள் வரையும் வேலையே பார்க்கல. நான் ஒரு நாள் ஃபுல்லாக உட்காந்து 2 நாள் போய் உட்காந்துருந்தேன், பாதி வேலை பார்த்தாரு. 3ஆவது நாள் நான் ஃபுல்லாக முந்தா நாள் தான் அது சொல்லிவிட்டு அன்னைக்கு வியாழக்கிழமை உட்காந்து ஃபுல்லாகவே நான் வண்டியை ரெடி பண்ணி எனக்கு என் வண்டி கைக்கு வந்தால் போதும், சின்ன சின்ன வேலையை கூட நான் அடுத்த மெக்கானிக்கிட்ட பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் என் வண்டி எனக்கு வந்தால் தான் அப்படின்னு சொல்கிற மாதிரி மைண்ட் செட்டோடு தான் போயிருந்தேன். அதே மாதிரியே நான் என் வண்டியை நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இன்றைக்கி ஆக்சிலேட்டர் கேபிள் மாற்றணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதையும் நான் மாற்றியிருக்கேன். ஆனால் எப்படின்னா இப்போ நம்ம வண்டி ஓட்டிகிட்டே போகல. இப்போ ஆக்சிலேட்டர் நம்ம வண்டியை ஆஃப் பண்ணலைன்னா கூட வண்டி ஓடும். ஆனால் இப்போ என்ன பிரச்சனைனா போயிட்டே இருக்கையிலேயே நம்ம வண்டியை ஆஃப் பண்ணாமல் அதுவாகவே ஆஃப் ஆகிடுது. அந்த ப்ராப்ளம் இருக்குது. அது சென்சார் பிரித்து பார்க்கணும். இது சென்சார் வண்டி அப்படின்னு சொல்கிறாங்க. அதை பிரித்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிரித்து பார்த்தாலுமே 3 நாள் ஆகும் நம்ம வண்டியை கொடுக்கறதுக்கு. ஏற்கனவே போன வாரம் சனிக்கிழமை கரெக்டாக மத்தியானம் நின்றுச்சு ஒரு பைபாஸ்லையே தான் எனக்கு எப்போ பார்த்தாலும் நிற்கிது. நீங்கள் கூட சொல்லுவோம், ஏன் இப்படி வண்டியை நீங்கள் கரெக்டாக மெயின்டைன் பண்ணாமல் வச்சுருக்கீங்க அப்படின்னு கூட சொல்கிறாங்க நிறைய பேர். அது எனக்கு சொல்ல தெரில. ஆனால் இனிமேல் என்ன பண்ணணும்னு நினச்சிட்ருக்கேன்னா 2 மாதத்துக்கு ஒருக்கவையாவது என் வண்டியை நல்லா சர்வீஸ் விட்டு நல்லா மெயின்டெனன்ஸில் வச்சுருக்கணும் அப்படின்ற மாதிரி நான் நினச்சிட்ருக்கேன். ஏன்னா ஒரு விஷயம் இருக்கும்போது நமக்கு அதோட மதிப்பு தெரியலை, இல்லாத பலம் தான் அதோட கஷ்டங்கள் என்னன்னு தெரியுது. என்னையை பொறுத்தவரையில் நான் உறவுகளை கூட பெருசாக நான் அதில் நினைக்க மாட்டேன். ஏன்னா அவங்கெல்லாம் என்னத்தை தான் நமக்கு வாரி தூக்கி கொடுத்தா கூட நமக்கு கெட்ட பேர் தான் வரும். யாருக்குமே போய் வாண்டடாக உதவி செஞ்சு பாருங்களேன், நீ என்ன செஞ்சாதான் திருப்பி நம்மளை கேட்பாங்க. நமக்கு கேட்காத ஒரே ஒரு ஜீவன் நம்மளை நம்பி இருக்கும். நம்ம வண்டியை நம்பி இருக்கும். சிங்கிள் மதராக ஒரு வாழ்க்கையை போராடி வரும்போது அவங்களுக்கு ஃபீல்டுக்கு தேவை வண்டி இருந்தால் தான் 4 இடத்துக்கு போக முடியும், வர முடியும். அப்படி இருக்கும்போது அந்த வண்டி கைவிட்டு போகும்போது அது எவ்வளோ கஷ்டங்கிறது அனுபவிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். இந்த டயத்தில் நம்ம சுற்றி இருக்கிறவங்க யாருமே நமக்கு உதவிக்கு வரமாட்டாங்க. ஆனால் அவங்களுக்குலாம் போய் நம்ம முன்னாடி போய் நின்றுப்போம். எந்த பிரச்சனை இருந்தாலும் போய் நின்றுப்போம். எனக்கு இந்த ஒரு வாரமாகவே யாருமே ஃபோன் பண்ணி என்ன பண்ணுறீங்க, ஏது பண்ணுறீங்க, என்னையை சுற்றி இருக்கிறவங்க யாருமே கேட்கல. நான் அதை பற்றி கவலையும் பட போகிறேன். நம்ம உதவி செஞ்சுருக்கோன்றதுக்கு நான் சொல்லி காட்டுறதுக்காகலாம் சொல்லலை, சொல்கிறேன். பொதுவாக நம்ம போய் எதுவாக இருந்தாலும் வாண்டடாக போய் யாருக்காக இருந்தாலும் நிற்கிறோம். நமக்கு ஒரு தேவைன்னா அந்த கடவுள் நீ தனியாக தான் போராடி எதுவாக இருந்தாலும் வரணும் அப்படின்ற மாதிரி எழுதி வச்சுருக்காரா என்னன்னு எனக்கு தெரியல. என்ன மாதிரி சிங்கிள் மதராக அந்த வாழ்க்கையை ஃபேஸ் பண்ணுறவங்களுக்கு தெரியும். யார்கிட்ட உதவி கேட்குறதுன்னு தெரில. தனியாகவே போராடி இருக்கேன். இந்த வண்டியை போராடி நான் கொண்டு வந்திருக்கேன். அப்புறம் என் வீட்டுக்கு கொஞ்சம் பக்கத்தில் இருக்கிறவங்களும் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. அவங்களுக்குலாம் உண்மையிலே நான் நன்றி தான் சொல்லணும். அவங்களாம் யார் எவரும் கூட எனக்கு தெரியல. ஆனால் அவங்களாம் எனக்கு உதவி செஞ்சுருந்தாங்க. நான் இருக்கிறது காலனி வீடு தான். ஹவுஸ் ஓனர் இருப்பாங்க, 2 வீடு இருக்கும். அதில் ஃபஸ்ட்டில் நான் இருக்கேன், 2ஆவதுல ஒரு அம்மா இருப்பாங்க. இது மாதிரி நாங்கள் அங்கே சுற்றி உள்ளவங்களாம் ஒரு அன்பாக ஆதரவாக எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இது பண்ணிப்போம். அந்த மாதிரி வீட்டில் தான் இப்போ நான் இருக்கேன். எனக்கு நல்ல சேஃபான இடம் கூட. இப்போ அடுத்து வண்டி பிரச்சனை முடிஞ்சோடனே என் பையனுக்கு காலேஜ் அட்மிஷன் போடுற செலவு வந்துருச்சு. அடுத்து அவன் என்ன சொல்கிறான், என் பையன் திங்கக்கிழமை அட்மிஷன் போட்டே ஆகணுன்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. அடுத்து அவர் பிரச்சனையை பார்க்கணும். ஸ்ட்ரகிள் வாழ்க்கையில் நிறைய ஸ்ட்ரகிள் போயிட்டே இருக்குது. ஒரு நாள் கூட நான் ஆஃபீஸ்க்கு வராமல் இருந்ததே கிடையாது. அட்லீஸ்ட் நான் எட்டியாவது பார்த்துட்டு என்ன வேலை நடக்குதுனாவது நான் பார்த்துட்டு போகிறாரு. இந்த ஒரு வாரமாக ஆஃபீஸ்க்கு வராமல் நான் ரொம்பவே மனசளவில் ரொம்ப நொறுங்கி போயிட்டேன். ஏன்னா நான் நம்பி இருக்கிற தொழில் நம்மளை விட்டு போகக்கூடாதுன்னு நினைக்கிறவனா, என் உறவுகள் என்னை விட்டுட்டு போனாலும் சரி, யார் விட்டுட்டு போனாலும் சரி, நம்மளை நம்பி இருக்கிற தொழில் நமக்கு எப்போவுமே கை கொடுக்குன்றது மட்டும்தான் நான் நம்பிக்கையாக இருப்பேன். அதுவுமே கடவுள் எனக்கு ஒரு சோதனையை கொடுத்துட்டாரு. இதுவும் நல்லதுக்குன்னு தான் நான் நினச்சிக்கிறேன். எனக்கு வேறு எதுவும் நடக்காமல் வண்டியோடு போயிடுச்சு, இதுவும் நல்லதுக்குன்னு நினச்சிக்கிறேன். எல்லாருமே சிங்கிள் மதராக இருந்து என்ன மாதிரி யாரெல்லாம் தெரியும் பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியாது. தெரியல, கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் கேட்டுக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.